ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். என்கிட்ட வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்ன ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. அதுக்கு ரிப்ளை என்ன தான் கொடுத்தேன், நீங்கள் கடையில் என்னென்ன வேலை பார்ப்பீங்க அப்படின்னு. நான் அடிக்கடி எல்லா வீடியோவிலும் சொல்லலை, அவர் மார்க்கெட் போயிட்டார். அந்த நேரம் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு இன்றைக்கி தான் ரிப்ளை கொடுக்குற டைம் வந்திருக்கு. ஏன்னா இன்றைக்கி தான் ஞாபகமும் வந்தது அந்த கமெண்ட்டுக்கு இன்றைக்கி ரிப்ளை கொடுத்துருவோன்னு. 8 மணிக்கு மார்க்கெட் போன பின்ன எனக்கு இவ்வளோ ஜாமான் வந்திருக்கு. மணி வந்து இப்போ கரெக்டாக 5:15 ஆகுது. மிக்சர் வேலைன்னு ஒரு வழியை நான் செஞ்சுருவேன். இது வந்து ஸ்பீடு வந்து ஓடாமல் இருந்தது, இதை ஓட வச்சுட்டேன். எனக்கு தெரிஞ்ச வேலை செஞ்சுட்டேன். ஒன்று இது வந்து ஒரு மிக்சர் ஃபுட் ப்ராசர் பெருசு. இதுக்கு வந்து மோட்ரு பிரச்சனை. ஆன் பண்ணி வச்சுட்டு கர்ன்னு சொன்னது உரத்தில் வச்சாச்சு. எனக்கு தெரியாது, செய்யலை. பின்ன இந்த ஒரு ஃபேன் வந்தது. இது வந்து காயில் எரிஞ்சு போச்சு, காயில் சேஞ்ச் பண்ணணும். காயில் இது நாங்களுமே கடையில் செய்கிறதில்ல, வெளியே கொடுத்து தான் செய்வோம். அதனால் இதை உரத்தில் வச்சாச்சு. பின்ன இந்த குக்கர் வந்து ரிங் கேட்டிருந்தாங்க, ரிங் மாட்டியாச்சு. இதை நான் செஞ்சுட்டேன். பின்ன இந்த குக்கருக்கு ஹேண்டில் போட சொன்னாங்க, இதுவும் நான் செஞ்சுருவேன். பின்ன இந்த 3 ஜாரு வந்தது, பிளேடு மாட்டணும். பின்ன இதுக்கு வந்து இந்த ஜார் ஃபுல்லாமே கீழே பேஸ் உடஞ்சிட்டு இது புதுசு வாங்கிட்டு இது ஒன்றும் செய்யலை. பின்ன இந்த ஜார் வாட்டிக்கு வந்து பிளேடு செட் பண்ணி செஞ்சாச்சு. பின்ன இந்த ஒரு ஜாருக்கு வந்து இந்த பிளேடு பற்றி நான் இதுவும் செட் பண்ணேன். இந்த கப்பலோடு செட் பண்ணியாச்சு. நான் வந்து யார் ஜாரு கூட எதுவும் மிக்சிங் ஆகிடக்கூட பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அங்கே 4-5 இருக்கிறாங்க. அவங்க பேர் எழுதி வச்சுருவேன். நான் எனக்கு தெரிஞ்ச பொருள் வேலையெல்லாம் நான் கண்டிப்பாக செஞ்சுருவேன். வீட்லேயும் அப்படி தான், கடைக்கும் அப்படி தான். எனக்கு அங்கே வீட்டிலே ரெஸ்ட் கிடையாது, கடையில் ரெஸ்ட் கிடையாது. இப்போ நீங்கள் கேட்டீங்க, உங்களுக்கு நான் ரிப்ளை கொடுத்துட்டேன். நான் என்னென்ன செய்வேன், எனக்கு தெரிஞ்சது கண்டிப்பாக எல்லாம் செய்வேன். சும்மா உட்காரவே மாட்டேன். நான் ஹேண்டில் மாட்டிடலாம். இன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிட்டு, இதுக்குள்ளே இவர் வந்துடுவார், இன்னும் வரக்கணும். இந்த மாதிரி மிக்சருக்கெலாம் வயர் செட் பண்ணுறது, சிபீட் செட் பண்ணுறது, கப்ளர் செட் பண்ணுறது எல்லாமே நான் செஞ்சுருவேன். மோட்ரு வேலை எதுவுமே நான் செய்ய மாட்டேன், அவர் தான் செய்வார். அவருமே சிலப்போ செய்யும் போது மிஸ்டேக்காக இருக்குது. தெரியாத வேலையில் கை வைக்க கூட நான் வைக்கிறது இல்லை. குக்கர் கம்பெனிக்காரங்க நியூ குக்கர் எடுக்காங்களோ அது மாதிரி எங்களுக்கு ஹேண்டலுமே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கோம். இப்போ இந்த ஹேண்டல் தான் இது கனெக்ட் பண்ணணும். இந்த ஹேண்டல் எதுக்கு செட் பண்ணேன், இது நான் கையில் எடுக்கும்போது எனக்கு தெரியல. மாட்டின பின்னாடி கீழே ஹேண்டல் அப்போ கஸ்டமருக்கு பெருசும் இது சின்னதாக இருக்குது. அதனால் இப்போ இது பெரிய சைஸ் ஹேண்டல் எடுத்துட்டேன். இப்போ இதுதான் இப்போ கனெக்ட் பண்ண போகிறேன். சொன்னால 1008 ஹேண்டல் சைஸ் வருது. நானே சிலப்போ கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். கடையில் எதனா ஒன்று செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, நான் சும்மாலாம் இருக்க மாட்டேன். நீங்கள் கேட்டதுக்கு நான் பதில் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், இது செட் ஆகிட்டு. வந்து சின்ன ஸ்க்ரூட்ரு எனக்கு வேலை செய்ய முடியலன்னா அந்த இடத்துல வந்து பெரிய ஸ்க்ரூட்ரை கையில் எடுத்துருவேன். இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் என்னோட ஐஸில் பெருசு, ஆனால் வேலை டக்குன்னு முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள், அதை கட்டி இதை மாட்டியாச்சு. பாருங்கள், ஒரே பெஷலில் ஒரே டைப்பில் மாட்டியாச்சு. நீங்கள் எனக்கு கேட்டதுக்கெலாம் பதில் கொடுத்துட்டேன். இப்படி தாங்க நான் கடையில் ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பேன், சும்மா உட்கார மாட்டேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். மீதி ஏதாவது உங்களுக்கு என்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்கலாம் கேளுங்கன்னு உங்களுக்கு வீடியோ மூலயமாவோ கமெண்ட் மூலமாக உங்களுக்கு ரிப்ளை தரேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன். சச்சா, பை பை, லவ் யூ, பாய்.